வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேரளா ஸ்டைலில் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்றது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா பருப்பு அப்புறம் காய்கறி எல்லாம் போட்டு நீங்க ஒன்னாவே வேக வச்சிடலாம். நான் இன்னைக்கு என்ன காய்கறி இருக்கோ அது மட்டும் போட்டிருக்கேன். பூசணிக்காய், கேரட் போட்டுட்டு பருப்பையும் சேர்த்து வேக வச்சு ரெடியா இங்க வச்சிருக்கேன். பாருங்க, ப்ரெஷர் அடங்கியிருக்கு பாருங்க, நல்லா வெந்திருக்கு. ஸோ எந்த காய்கறி வேணாலும் போடலாம். இதுலயே இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம். நான் சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துட்றேன். இப்போ இந்த பக்கம் அது கொதிக்கட்டும். இந்த பக்கம் நல்லா புளி தண்ணி விட்டுட்டோமா, அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வறுத்துக்க வேண்டியது என்னன்னு பார்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். நல்லா ஒரு அரை கப்புக்கு தேங்காய். இதை தீயாமல் அழகாக கோல்டன் கலரில் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். ஸோ இந்த பக்கம் வறுத்துக்கலாம். காய்கறிக்கு உப்பு போடணும் இல்லையா, ஸோ அதனால் அந்த பக்கம் உப்பையும் சேர்த்துருவோம். நம்ம அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அடுப்பை சிம்லே வச்சு வறுக்கணும். பாருங்க, நல்லா தீயாம கலர் மாறாம வறுத்துக்கணும். இப்போ இது கூட என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு காரத்துக்கு வரமிளகா பொடி, தனியா பொடி, அவ்வளோ காரத்துக்கு வரமிளகா பொடி மட்டும்தான் போட போறோம். ஸோ காரம் எப்படியோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் கரெக்டாக ஒரு டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் தனியா பொடி அது ஒரு டீஸ்பூன், அவ்வளோதான். இந்த சூட்லேயே அதை அப்படியே பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்த தேங்காய், வரமிளகா பொடி, தனியா பொடியை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சாச்சு. நம்ம இப்போ அரைச்ச விழுது இந்த பக்கம் புளி தண்ணி நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சுட்டு அதில் சேர்த்துடலாம். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு என்னன்னு பார்க்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. கடுகு, ஒரே ஒரு வரமிளகா, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ தாளிச்சதை சாம்பாரில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கேரளா ஸ்டைல் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. இதுக்கு நல்லா காரக்கறி ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பயும் சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அரைச்சி விட்ட சாம்பார் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.